ஓகே மேம். ஆக்சுவலா வந்து டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சாப்டர்லயுமே டாக்குமெண்டேஷனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலி டாக்குமெண்டிங்னா என்ன அர்த்தம்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்றோங்கிறத ரிட்டர்ன் ஃபார்மேட்ல எழுதி வைக்கிறது. ஓகேவா? இதை நம்ம ஏன் எழுதி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் நான் ஆடிட் பண்ணுவேன்ப்பா, ஆடிட் பண்ணிட்டு நான் இதோட ரிட்டையர் ஆயிடுவேன், இந்த வருஷத்துல நான் ரிட்டையர் ஆயிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 62 வயசு இருக்கும்போது ஆடிட் பண்றேன், அப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ மை ஆடிட்டிங் ப்ரொஃபஷன். அதோட நான் ரிட்டையர் ஆயிட்டு நான் ஏதோ ஒரு டூர் போயிடுறேன், வேர்ல்டு டூர் போயிடுறேன். நான் ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு ஆடிட்டர் இதே கிளையண்ட்டுக்கு ஆடிட் பண்ண வராரு. அவருக்கு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சு தெரிஞ்சுக்கிட்டா அவருக்கு வந்து என்ன நினைக்கிறாரு, டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், போன ப்ரீவியஸ் ஆடிட்டோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் என்னோட ஆடிட் ஃபார்ம் தான், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே ஆடிட் ஃபார்ம் தான். பட் நான் ரிட்டையர் ஆகிட்டு அவர் கண்டினியூ பண்றாரு. அதனால நான் போன வருஷம் பார்த்த எல்லா அசைன்மெண்ட்டையும் எனக்கு அப்புறம் வந்து சண்முகம் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ சண்முகம் என்ன பண்றாருன்னா, இந்த ஆடிட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கலாம், இல்லை இந்த கிளைண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு ஏதாவது வந்து தேடுறாரு. ஒருவேளை நான் எதையுமே டாக்குமெண்ட் பண்ணி வைக்கலன்னா நான் என்னதான் பண்ணேன்னு யாருக்கும் தெரியாது. அதனால அது ஒரு ரீசன். இன்னொன்னு, சி இன்ஸ்டியூட்ல இருந்து பியர் ரிவ்யூ அனுப்புவாங்க. தட் இஸ் நம்ம ஒழுங்கா ஆடிட் பண்றோமா இல்லையா, நம்ம ஆடிட் ஃபார்ம் வந்து நல்ல குவாலிட்டியான ஆடிட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம பண்ண ஆடிட்டோட குவாலிட்டியை செக் பண்ண ஆள் அனுப்புவாங்க. அப்ப அவங்களாம் வந்து பார்க்கும்போது கேட்பாங்க, என்ன மேம், என்ன போய் ஆடிட் பண்ணீங்க, இந்த கிளைண்ட் ஆடிட் பண்ணிருக்கீங்க, பட் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணீங்க, வாட் யூ உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி பிளான் பண்ணீங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க, எதுவுமே நீங்க டாக்குமெண்டே பண்ணல எங்க அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் ஃபார் அஸ் இட் இஸ் வெரி பிக் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நமக்கு பர்சனலா. ஏன்னா தட் வில் ப்ரூவ் ஹவு மச் கேர் யூ ஹவ் டேக்கன் when you were designing the audit strategy, when you were designing the overall audit strategy and audit plan வந்து நீங்க வந்து டிசைன் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்க வந்து எஃபர்ட் அண்ட் கேர் போட்டிருக்கீங்க அதுல அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா யூ நீட் டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் என்ன சொல்றாங்க இந்த ஹெட்டிங்ல அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் வென் ஹீ பெர்ஃபார்ம்ஸ், ஓகேவா, வென் ஹீ பெர்ஃபார்ம்ஸ் ஆடிட் பண்ணும்போது அவரோட இந்த இடத்துல என்னென்ன பண்ணுவாங்கன்னா, பிளானிங் ஸ்டேஜ்ல வந்து நம்பர் 1 ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஆடிட் பிளானை ஃப்ரேம் பண்ணுவார். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட், whenever he gets to learn some new significant events or transactions or complete change of understanding about the entity உங்களுக்கு மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா, தி ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் த ஆடிட் பிளான் அவர் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவார். ஸோ ஒரு என்டையர் கோர்ஸ் ஆஃப் ஆடிட்ல எவ்வளோ சேஞ்சஸ் இன் தி ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சேஞ்சஸ் இன் த ஆடிட் பிளான், எத்தனை தடவை அது வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஆடிட் பண்ணணும். ஐ மீன் அப்படி அது வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். நம்ம டாக்குமெண்ட் பண்ணும்போது தான் அது வந்து ஃபார் த ஃபியூச்சர் ஆடிட்டர்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சென்ஸ் ஃபியூச்சர் ஆடிட்டர் வந்து வேற யாரோ ஆடிட் ஃபார்ம்ல இருந்து வேற ஏதோ ஆடிட் ஃபார்ம்ல இருந்து புது ஆடிட்டர் யாரோ வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் நம்மளோட டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளோட ஆடிட் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஆடிட்டர் வராது இந்த ஆடிட்டை டேக் ஓவர் பண்றதுக்கு அப்படின்னா, he should be able to know what is happening here. So to know what's happening here, யாரும் நம்ம வந்து ஒர்க் பண்றத படமா எடுத்து வைக்கல போட்டு காமிக்கிறதுக்கு, அவருக்கு நம்ம தான் அதை எழுத்து வடிவத்துல ஒரு படமா எடுத்து வைக்கிறோம். அதுக்கு பேர் வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ நீங்க எது டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம டாக்குமெண்ட் பண்ண போறோம், ஆடிட் பிளான் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்றோம் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ண போறோம், and any significant changes that we have made to the overall audit strategy or the audit plan throughout the audit கோர்ஸ்ல நம்ம என்ன பண்றோமோ அதையும் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி வந்து ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜில நீ என்னத்தை பெருசா மார்க் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, கோயிங் டு மார்க் தி கீ டெசிஷன்ஸ் கன்சிடர்ட் நெசசரி டு ப்ராப்பர்லி பிளான் த ஆடிட் அண்ட் கம்யூனிகேட் சிக்னிஃபிகன்ட் மேட்டர்ஸ் டு த என்கேஜ்மெண்ட் டீம். என்னென்ன கீ டெசிஷன்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜில சொல்லிடுவீங்க. அப்ப ஆடிட் பிளான்ல நீங்க என்னென்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ரொம்ப மீடியமான ரிஸ்க் தான் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரொசீஜர் நம்ம அப்ளை பண்ணலாம். இல்ல ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க் வந்து இவர் அசஸ் பண்ணிருக்காங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப இன்டெப்தா இருக்கணும். இந்த விஷயங்களை தான் நீங்க என்ன பண்ண முடியும், யூ கேன் ரெக்கார்ட் இன் தி ஆடிட் பிளான். நீங்க ஆடிட் பிளானை நீங்க டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அப்புறம் வேற ஏதாவது ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜிலயோ இல்லை ஆடிட் பிளானிங்லயோ
இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் ஏன் நடக்குதுன்றத ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஏன் நடக்குது, எது என்ன அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் தி அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ்? ஓகேவா? whenever there is a change that's occurring during the audit, அந்த சேஞ்ச் ஆடிட்ல ஏதோ ஒரு புதுசா நம்ம சொன்ன மாதிரி திடீர்னு பார்த்தா வந்து ஒரு பேன் பண்றாங்க, இந்த கம்பெனி வந்து தேர் இன்டு குரோமியம் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க, திடீர்னு வந்து ஒரு பேன் வருது குரோமியம் மேல, ஒரு கண்டிஷனல் ப்ரொடக்ஷன் வருது, ஸோ எக்ஸ்ட்ராவா 4-5 லைசன்ஸ் எடுத்தால் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ உங்களுக்கு வந்து டு ரன் த பிஸ்னஸே உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், we have to take into consideration for audit. அப்போ நம்மளோட ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்றோம். அந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்ன்றாங்க. ஸோ 3 விஷயத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியை ரெக்கார்ட் பண்ணணும், பிளானை ரெக்கார்ட் பண்ணணும், எனி சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் தட் யூ டன் டு த ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆர் டு த ஓவரால் ஆடிட் பிளான், அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல டெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் 2 கொஸ்டின் இருக்கு. ரெண்டுத்தையும் படிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்னு நான் சொல்றேன். நானும் புக் பேக் பார்க்கல, பட் நான் டெல் யூ என்ன ஆன்சர். சிஏ மேரி, சிஏ சுபேந்து. கொஸ்டினை படிங்க, படிச்சிட்டிங்கன்னா நான் சொல்றேன் என்ன ஆன்சர். சிஏ மேரி, while planning audit of a company, அவங்க அந்த கிளையண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, கம்பெனி இருப்பாங்க, அந்த கம்பெனிக்குள்ளே இன்ஹவுஸ் லீகல் கவுன்சிலா இருப்பாங்க. லீகல் கவுன்சில் அவங்களுக்கு எப்படி நம்ம ஃபேமிலி டாக்டர் அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு வக்கீல் இருப்பாங்க, தட் இஸ் ஒரு அட்வொகேட் இருப்பாங்க. ஸோ அந்த அட்வொகேட் ஆர் அந்த குரூப் ஆஃப் லீகல் கவுன்சில் சொல்லுவோம். அவங்களை கூப்பிட்டு இந்த கம்பெனி பேர்ல என்னெல்லாம் பெண்டிங் லிட்டிகேஷன் இருக்கு, என்னென்ன கேஸ், லிட்டிகேஷன் கேஸ், என்னென்ன கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல, யார் யாரெல்லாம் இந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்ட் கேஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன பெண்டிங் லிட்டிகேஷன் இருக்கு, எல்லா மேட்டரையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் கேட்டு அண்ட் அகேன்ஸ்ட் கம்பெனி என்னென்ன இருக்குன்னு. ஆனா நீங்க என்ன ட்ரை பண்றீங்க, அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க என்ன ட்ரை பண்றீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா, டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROIMM, எவ்வளோ ROIMM இருக்கு, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக் எவ்வளோ இருக்குன்னு you're trying to identify and assess the risk of material misstatement. Considering the above description, are you able to identify the said procedure? என்ன இது, என்ன ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், அவ்வளவுதான். உள்ள ROIMM என்ன எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க, ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் பண்றதா இட்ஸ் RAP, அவ்வளவுதான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பண்றாங்க. Where these identified procedures are included in the planning, audit planல வந்துற போது அவ்வளவுதான். Identify and assess the risk of material misstatement. SC 300 படி வரப்போது ஒன்றும் இல்ல. நீங்க இது எல்லாமே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் இப்படி வச்சுக்கலாமா, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் எப்படி இருக்கணும், உங்களுக்கு அங்க ROIMM எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க அசஸ் பண்ண போறீங்க. அதை வச்சுதான் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரே நீங்க பிளான் பண்ண போறீங்கன்னா இது ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா ஒருத்தர் புக் பேக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 3. கேன் யூ see and tell me எந்த கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்கன்னு? ஸ்ட்ராட்டஜில கேட்டகரைஸ் பண்ணி, தட் இஸ் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜில கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்களா, ஆடிட் பிளான்ல கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்களா? இது do you have your book or shall I scroll? ஆடிட் பிளான், ஆமா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ல வரது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. அதனால சரி, ஓகே, டன். அடுத்தது டெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 4. CA சுபேந்து, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் அ சோஷியல் மீடியா கம்பெனி இருந்துட்டு போட்டோம். Due to change in the IT regulations by the government, it has become mandatory for such companies to constitute grievance redressal mechanism. ஓகே, ஏதோ புதுசா நம்ம மேல ஒரு கண்டிஷன் திணிக்கப்படுது கவர்மெண்டால. ஓகே, இதை வந்து நம்ம செய்ய தவறினால், இது அந்த இந்த கம்பெனி செய்யல அப்படின்னு சொன்னா, failure to comply with the regulations வந்து can potentially lead to civil and criminal liabilities against the company. Is above factor to be considered by auditor while framing audit strategy? கண்டிப்பா, because
லீகல் அண்ட் எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். டெஃபினட்டா இது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, பிகாஸ் ஒரு கம்பெனிக்கு அகேன்ஸ்டா சிவில் அண்ட் கிரிமினல் லைபிலிட்டியே வரும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஆடிட்டர் டு கன்சிடர் வைல் ஃப்ரேமிங் த ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணும்போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். வெரி இம்பார்ட்டன்ட் தான், அவ்வளவுதான், வேற என்ன. ஓகே, ஆடிட் ப்ரோக்ராம். ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க, ஆடிட் பிளானுக்கும் ஆடிட் ப்ரோக்ராமுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்படி சொல்லலாமா, எவ்வளவு பசிக்குது நம்ம செக் பண்றோம்ல, நமக்கு எவ்வளவு பசிக்குது அப்படின்னு நம்ம செக் பண்றோம்ல, அதுக்கு பேர் வந்து தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. எப்படி இருக்கு, என்ன ஏது எல்லாமே நம்ம பாக்குறது, அந்த ரிஸ்க் அசஸ் பண்ணி வைக்கிறது எல்லாமே. அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நம்ம பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே அப்படின்னு. ஸோ இட்ஸ் லைக் திஸ். எவ்வளோ பசிக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சா எவ்வளோ சாப்பிடணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், லைட்டான ஒரு பசி தான், சும்மா சிம்பிளா ஃப்ரூட் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நமக்கு தெரியும். இல்ல பயங்கரமா எனக்கு பசிக்குது, நான் நிறைய கார்ப்ஸ் சாப்பிட்டே ஆகணும், நான் ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுதான் பிளான். நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நான் ஃப்ரூட் சாப்பிட பிளான் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஃபுல் கோர்ஸ் மீல் சாப்பிட பிளான் பண்ணிருக்கீங்களா? அதுதான் ஆடிட் பிளான் அப்படிங்கிறது. ஸோ பிளான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஐயோ நாங்க ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தப்பே எனக்கு தெரிஞ்சிச்சு இது இது இப்படி இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இன்ஹெரண்ட் ரிஸ்க், இந்த இடத்துல கண்ட்ரோல் ரிஸ்க்லாம் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் நாங்க பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட என்வைரன்மெண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு என்டிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு இந்த மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணணும், இதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரும் இந்த மாதிரி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரும் நாங்க போட்டுதான் ஆகணும் அப்படி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா. அது வந்து நார்மல், யூ ஆர் டிசைடிங் வெதர் யூ வாண்ட் டு கோ வித் ஃப்ரூட்ஸ் ஆர் மீல்ஸ். அந்த மாதிரி ஒன்ஸ் யூ ஹேவ் டிசைடட், நான் வந்து ஓகே நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட போறேன்னு சொன்னப்பறம் எந்த ஃப்ரூட் சாப்பிட போறீங்கன்னு டிசைட் பண்றது பேர் ப்ரோக்ராம். இப்ப நான் இன்னும் தெளிவா இதுலயே நான் சொல்லணும்னா, ஆடிட் பிளான் அப்படிங்கிறது வந்து ஓகே நம்ம வந்து ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜில தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வச்சுக்கலாமே, இந்த கம்பெனி சோஷியல் மீடியா கம்பெனி, இந்த கம்பெனி வந்து ஒரு 3 வருஷமா தான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு, இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் ஸ்பேஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க எல்லாமே ஃபுல்லா யூடியூப்ல தான் வந்து they are working. They have ஒரு சும்மா ஒரு சிங்குலர் ஒரு ரெக்கார்டிங் லைக் ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுல தேர் ரெக்கார்டிங் த கண்டென்ட், தேர் அப்லோடிங், அது மாதிரி ஒரு டீம் இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த டீம் தான் இந்த பிசினஸை பண்றாங்க. இவங்களுக்கு 70% ரெவென்யூ வந்து யூடியூப்ல இருந்து வந்து ஒரு 30% யூடியூப்ல இவங்க ஃபேமஸ் ஆனதுனால வெளியில போய் நிறைய ரிப்பன் கட்டிங் செரிமனிக்கு போறாங்க, அதுல ஒரு அமௌண்ட் வருது. இதுதான் இவங்களோட பிசினஸ். இதை நம்ம ஆடிட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சா இது ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியும். ஓகே திஸ் இஸ் வாட் தே ஆர் டூயிங், ஃபுல்லாவே ஆன்லைன் பிசினஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம ஆடிட் பிளானிங்கை வச்சுக்கணும். நீங்க டிசைட் பண்ணிருவீங்க. பண்ணும்போது நீங்க எப்படி ஆடிட்ட பிளான் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஸ்மால் என்டிட்டி தானே, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் போதும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. தேர் ஜஸ்ட் இன்வால்வ் இன் சோஷியல் மீடியா கம்பெனி, அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்லாம் கண்டென்ட் எடுத்து அப்லோட் பண்ணி விஜய் சித்து விளாக்ஸ்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு பணம் வருது, அதை நம்ம ஆடிட் பண்றது இட்ஸ் நாட் a பிக் டீல். அது மாதிரி பண்றது ஆடிட் பிளான். ஆடிட் ப்ரோக்ராம் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க இப்படி பண்ண போறோம்னு பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்க. ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா, ஓகே நம்மளோட டீம்ல 4 பேர் இருக்காங்க, 4 பேர்ல இந்த 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட் 10 days அவங்க யூடியூப்ல இருந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேரை நான் என்ன பண்ண போறேன்னா, லாஸ்ட் 1 year அவங்க எந்தெந்த ரிப்பன் கட்டிங் செரிமனிக்கு எல்லாம் போனாங்களோ அதோட ரெக்கார்ட்ஸை கேட்க போறேன். அதுக்கு எவ்வளவு பேமெண்ட் வாங்கினாங்க அதெல்லாம் நான் செக் பண்ண சொல்லி அந்த 2 பேர் அனுப்ப போறேன். முதல்ல இவங்க ரிப்பன் கட்டிங் செரிமனி இவங்க நம்மகிட்ட கொடுத்ததெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இவங்க ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறதெல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல 1-2 ஓப்பனிங் செரிமனிக்கு இவங்க போய் கட் பண்ணி காசு வாங்கினது கேஷா வாங்கியிருக்காங்களோ, அது ரெக்கார்ட் பண்ணலையோ, அந்த மாதிரி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இருக்க என்கேஜ்மெண்ட் டீம் யார் யார் எந்தெந்த வேலையை பார்க்க போறாங்கன்னு பிரிச்சு கொடுத்து அவங்களை கரெக்டா 9 மணிக்கு ஆழ்வார்பேட்டுக்கு போனாங்களா, அந்த ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்களா, அந்த எல்லாம் அதை செக் பண்ணாங்களா, அது ஈவினிங்கே கொண்டு வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி டே டு டே இன்னைக்கு காலைல என்ன பண்ணணும், நாளை காலைல என்ன பண்ணணும், இந்த 10 நாள் நாங்க ஆடிட் எடுத்துருக்கோம், இந்த 10 days யாரு எந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டு வரணுங்கிறது ரொம்ப மைக்ரோ லெவல்ல நான் வந்து டீட்டெயில்டா எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆடிட் ப்ரோக்ராம். பட் ஆடிட் பிளான்ங்கிறது எப்படி இருக்கும்னா, ஓகே நம்ம வந்து யூடியூப்ல வரக்கூடிய வருமானத்தை செக் பண்ணணும், ரிப்பன் கட்டிங் செரிமனிக்கு நிறைய போயிருக்கானுங்க அதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். ஒரு பிளாகருக்கு டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வந்து ஏதோ ஒரு பிராண்ட் கையில் ஒரு ப்ராடக்ட் சும்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டு இதை பத்தி ஒரு வீடியோ பண்ணுங்க கமிஷன் கொடுக்குறோம்னு வரும். அந்த மாதிரி கமிஷன் அவ்வளோ வந்திருக்கு நீங்க செக் பண்ணணும்.
இவங்க வந்து ஏதோ ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்றாங்க, அங்க அமௌண்ட் வந்திருக்கு அது. அப்ப பிளானுங்கிறது வந்து ஒரு பிளாகருக்கு, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு எங்கெங்கெந்தெல்லாம் பணம் வந்திருக்கு அதை நம்ம செக் பண்ணிட்டு சைன் பண்ணணும். நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு சோஷியல் மீடியா கம்பெனி ரன் பண்றாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ரன் பண்றாங்க. 10 பேருமே வந்து ஒருத்தர் எடிட் பண்றாங்க, ஒருத்தர் வந்து இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. அந்த டீம், என்டையர் டீம் அவங்க வந்து ஒரு கம்பெனி ஃபார்மேட்ல ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை நீங்க ஆடிட் பண்ண போறீங்கன்னா பிளானை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல இருந்து இன்கம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணா இன்கம் வருது, யூடியூப்ல வர வீடியோஸோட வியூஸ்ல இருந்து இன்கம் வருது, ஓப்பனிங் செரமனிலாம் போறாங்க அதுக்கு இன்கம் வருது. அந்த மாதிரி ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்கும். இந்த சோர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும்னு எழுதி வைக்கிறது ஆடிட் பிளான். அந்த ஆடிட் பிளானை ப்ரோக்ராமா மாற்றும்போது எப்படி இருக்கும்னா, தீப்தியும் யஷிகாவும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் டே 1 இந்த இடத்துக்கு போறாங்க, இதை ஆடிட் பண்ணிட்டு வராங்க, இதோட டீடைல்ஸ் அவங்க எடுத்துட்டு வருவாங்க, இதை பத்தி நம்ம ஈவினிங் டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்ற அளவுக்கு மைக்ரோ லெவல் எழுதினீங்கன்னா that is called as audit program. So audit program பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக் எப்படி இருக்கும்னா, எந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர் எந்த லொகேஷனுக்கு கிளையண்டோட டீடைல்ஸை பார்த்து செக் பண்ணி என்ன ப்ரொசீஜர் அங்கே அப்ளை பண்ண போறாங்கன்ற வரைக்கும் டீடைல்டா இருக்கும். அதான் ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ பெரிய பெரிய ஆடிட்ஸ்க்கெல்லாம் ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ப்ராப்பர் ஆடிட் ப்ரோக்ராம் இல்லாம யாரை எந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா 300 லொகேஷன் இருக்கும், உங்ககிட்ட ஒரு 20 ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் 20 பேர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 300 லொகேஷன் இருக்கும். நீங்க ஒரு 3 மாசத்துல ஆடிட் முடிக்கணும் அப்படின்னா யாரை எங்க அனுப்புறோம், என்ன ப்ராசஸ் நடக்குது, அன்னன்னைக்கு என்னென்ன அப்டேட்னு உங்களுக்கு புரியாது. அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு புட் இட் டவுன் இன் ரைட்டிங் தட் தீஸ் ஆர் த பீப்புள், தோஸ் ஹூ ஆர் அசைன்டு டு திஸ் லொகேஷன் ஆன் திஸ் டே. இந்த 2 பேர் வந்து டே 1 இந்த லொகேஷன் போறாங்க, டே 2 இந்த லொகேஷன் போறாங்க, டே 2 விசாகப்பட்டினம், டே 1 இது அப்படின்னு லொகேஷன் பீப்புளை கரெக்டா கனெக்ட் பண்ணி எழுதி வைக்கிறது ஆடிட் ப்ரோக்ராம். இது ரொம்ப பிக்கர் லெவல் ஆஃப் கிளைண்ட்ஸ்க்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வேற என்ன? ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் a list of examination and verification steps to be applied. அது மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் இருக்க கனெக்ஷன்ஸ் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும், அவ்வளவுதான். டிசர்னபிள்னா தெரிஞ்சுக்க முடியும், you can easily discern it, you can easily understand it, புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா கூட எழுதுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆடிட் ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் to be applied to the financial statements and accounts of a given entity for the purpose of obtaining sufficient appropriate audit evidence to enable the auditor to express an informed opinion on the financials. In other words, audit program is a detailed plan of applying the audit procedures in the given circumstances. அவ்வளவுதான். வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் அப்ராப்ரியேட் டெக்னிக்ஸ், எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு அங்கேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அதை போய் யார் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க, who has to go whereன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான், இதான் அது ஆடிட் ப்ரோக்ராம். You have any doubt in audit program? அந்த ப்ளூ கலர் டப்பா நல்லா படிச்சுக்கோங்க, that will help you a lot. வேர்ட் பை வேர்ட் நம்ம படிச்சுதான் ஆகணும் எல்லாத்தையுமே, வேற வழியே கிடையாது நமக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது இது முடிச்சாச்சா? நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஆடிட் ப்ரோக்ராம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ? Fine, shall we proceed? முடிச்சிடலாம் இன்னைக்கு, எப்படியும் செகண்ட் சாப்டர் முடிச்சிடலாம். 18 pages முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு 10 pages முடிச்சிட்டா கூட போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் புக் பேக்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் எவால்விங்னா கம்மிங் அப் வித் அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்மிங் அப் வித் ஒன் ஆடிட் ப்ரோக்ராம் நாட் ப்ராக்டிகபிள் ஃபார் ஆல் பிசினஸஸ். ஏன்னா ஒரு யூடியூபருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அவன் பிசினஸ் டிஃப்ரெண்ட் டைப்பா பண்ணுவான், அவனோட இன்கம் ஸ்ட்ரீம் வேற மாதிரி இருக்கும், அவனை நம்ம ஆடிட் பண்ண போற விதமே வேற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் இல்ல ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, ஒரு கிட்ஸ் கேர் யூரோ கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் நடக்குது, அந்த ஸ்கூல்ல போய் நம்ம ஆடிட் பண்றோம்னா அங்க நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள், அங்க வந்து நம்ம ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ண வேண்டிய விதமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம நம்ம எல்லா பிசினஸ்க்கும் ஒரே மாதிரி அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் எப்படி ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் மெக்கானிசம் இருக்கும், அந்த மாதிரி தான் ஆடிட் ப்ரொசீஜர்ஸுமே. ஸோ தட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ coming up with one single audit program for all the types of entities is not at all practicable.
ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு இது வந்து என்னன்னா பிசினஸ் ஒரு ஒரு பிசினஸ்க்கும் ஒரு ஒரு நேச்சர், ஒரு ஒரு பிசினஸும் சைஸ்ல டிஃப்ரெண்டா இருப்பாங்க, லீகல் ஃப்ரேம் ஒர்க் டிஃப்ரெண்டா இருக்கும், அப்ளிகபிள் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அங்க வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கலெக்ட் பண்றது அவங்களோட மெயின் இன்கமாவே இருக்கும். இப்போ இதுவே நீங்க பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட மெயின் இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமா இருக்கும். இப்போ இதே ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, பஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, லைப்ரரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் மெயின் இன்கமா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து ஆடிட் பண்ற விதம், கண்ணோட்டம், பர்செப்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால சிங்கிள் ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு பி பிராக்டிகபிள் ஃபார் ஆல் பிசினஸஸ். இங்கே ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. There are so much of variations for each and every company. There are so much of variations. அதனால evolving one program வந்து under all circumstances is not practicable. அதனால தான் it is not practicable சொல்றோம். Because businesses vary in size, nature, composition எல்லாத்துலயுமே மாறிட்டே இருக்கும்ன்றாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. வேற என்ன சொல்லிருக்காங்க? However, அதுக்கு நான் ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் ஜென்ரலா என்னன்னா பேசிக்கா ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. அந்த ஆடிட் ப்ரோக்ராம்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இன்வென்டரி இருக்கும். மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கிற எல்லாருமே ஒரு இன்வென்டரின்னு இருக்கும். சர்வீஸ் செக்டர்லயே நீங்க இருந்தா கூட நீங்க ஒரு ஹோட்டல் பிசினஸ்ல இருக்கீங்கன்னா இன்வென்டரின்னு ஏதாவது ஒன்று இருக்கும். கம்ப்ளீட்டா நாங்க வந்து சர்வீஸ் செக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வெராண்டா சிஏ அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசா இன்வென்டரி இருக்காது. இன்வென்டரினா 4-10 கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்களா, அதான் இன்வென்டரியா? இன்வென்டரியில வராதுல, அது அசெட்ல தானே வரும். அப்ப என்ன இருக்கு அவங்க கிட்ட? இன்வென்டரின்னு ஒண்ணுமே இருக்காது. ஸோ இன்வென்டரிங்கிற ஒண்ணு நம்ம ஆடிட் ப்ரோக்ராம்ல வச்சுக்கலாம். ஜென்ரலா பேசிக்கா ஆடிட் ப்ரோக்ராம்ல இன்வென்டரி செக்கிங்னு ஒரு டப்பா போட்டு வச்சுக்கோங்க, தப்பா தவறா போட்டுக்கலாம். பட் நீங்க ஆர்டர் பண்ண போற பிசினஸ்க்கு இன்வென்டரி ஒண்ணு இல்லைன்னா அது இல்லைன்னு செக்லிஸ்ட்ல இல்லப்பா. இப்படி ஒரு செக் இப்படி ஒரு இன்வென்டரி செக் பண்றது வந்து இந்த யூடியூபருக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு இன்ட்டு மார்க் போட்டுருங்க. அவ்வளவுதான். இருக்குன்னா டிக் போட்டுட்டு அது என்னன்றதை டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க, என்னென்ன இன்வென்டரி செக் பண்ணீங்கன்றதை எழுதிக்கோங்க. பேசிக்கா ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க பார்க்க போற அந்த கிளைண்ட்டுக்கு அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆடிட் ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு சில விஷயங்களை டீடைல்டா போடணுமா? அதாவது என்னன்னா the nature of work to be done, என்ன பண்ண போறீங்கன்றத ஆடிட் ப்ரோக்ராம்ல டீடைல்டா சொல்லிடணுமா? ஏன்னா அப்பதான் டைம் வேஸ்ட் ஆகாம இருக்குமா. பிகாஸ் so that no time will be wasted on matters not pertinent to the engagement. அதாவது பர்டினன்ட்னா என்ன, இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. மீனிங் தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க, தெரியும்னா விட்டுருங்க. இட் இஸ் வெரி பர்டினன்ட் டு நோட் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் தட். பர்டினன்ட்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது டோட்டலி அன்இம்பார்ட்டன்டான விஷயங்கள்ல எல்லாம் நம்மளோட அப்ரெண்டிஸ்கள் போய் டைம் வேஸ்ட் பண்ணாம ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்ல தான் நம்மளோட ஆடிட் ஸ்டாஃப் இல்ல நம்மளோட என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் போயிட்டு அங்க வேலை செய்யணும். அதனால ஆடிட் ப்ரோக்ராமை நீங்க வடிவமைக்கும் போது எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றதை டீட்டெயிலா எழுதிடுங்க. அப்பதான் அவங்க அதை போய் அங்க வேலை பார்ப்பாங்க. இல்லைன்னா அதை விட்டுட்டு சாதாரணமா எதையாவது எடுத்து நோண்டிட்டு இருப்பாங்க, டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ உங்களோட ஆடிட் ப்ரோக்ராம்ல வெதர் இட் இஸ் பேசிக்கா இருக்கிற ஒரு ஆடிட் ப்ரோக்ராம்ல நீங்க என்னென்னலாம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அங்க அனுப்பும் போது எது செக் பண்ணும் கிளியர் கட்டா சொல்லிடுங்க. ஸோ த டைம் எது வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாவது ஸ்பெஷல் மேட்டர்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த பர்டிகுலர் பிசினஸ்க்கே உரிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா? அதையும் நீங்க அதில் எழுதி வச்சிருங்கன்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அசிஸ்டன்ட் கீப் அன் ஓப்பன் மைண்ட். யார் இந்த அசிஸ்டன்ட்? ஆடிட் கீழே வேலை பார்க்குற அத்தனை பேரும் ஆடிட்டோட அசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஆடிட்டரோட அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஆடிட் ப்ரோக்ராம் தூக்கி கையில கொடுத்துருவீங்க. நேரா போறீங்க, டே 1 இன்வென்டரி பாக்குறீங்க, டே 2 சேல்ஸ் பாக்குறீங்க, டே 3 பர்ச்சேஸ் பாக்குறீங்க, அப்படி சொல்லிட்டு ஏதாவது சொல்லிடுவாங்க. இந்த ஆடிட் ப்ரோக்ராம் எடுத்துட்டு அவங்க அங்க போயிருப்பாங்க. அங்க போகும்போது இன்வென்டரிய அவங்க கவுண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. கவுண்ட் பண்ணும்போது எந்த மிஸ்மேட்சும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆடிட்டர் அனுப்பியிருப்பார். மிஸ்மேட்ச் எதுவுமே வந்திருக்காது, கரெக்டா எல்லாமே இருக்கு. ஆனா குவாலிட்டியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டுக்கு தோணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அசிஸ்டன்ட் என்ன பண்ணணும்? சார் நம்பர்ல எல்லாம் எந்த இஷ்யூவும் வரல சார், ஆனா குவாலிட்டியில ஏதோ டிஃப்ரெண்டா இருக்க மாதிரியே இருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து அடுக்குன 500 மூட்டை கரெக்டா இருந்துச்சு, பட் கடைசியில ஒரு 100 மூட்டை ஏதோ டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல இருந்தது சார். அந்த மூட்டை கலர் டிஃப்ரெண்டா இருந்தது, அதுல இருக்க பார் கோடு டிஃப்ரெண்டா இருந்தது, எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. எதுக்கும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா இது அப்படின்னு ஒரு டவுட் இவருக்கு வந்துச்சுன்னா, அசிஸ்டன்ட்டுக்கு டவுட் வந்ததுன்னா அதை உடனே அவங்க ஆடிட்டர் கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு நாம என்ன வந்து கிடக்கு ஆடிட்டர் என்ன சொன்னாரு, நம்பர் மேட்ச் ஆகுன்னு பார்க்க சொன்னாரு, பார்த்தாச்சுப்பா அவ்வளவுதான், அடுத்தது பார்க்கலாம் வாங்க அப்படின்னு ஆடிட்டருடைய அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து ஆடிட் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க, இதை ஃபாலோ பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. பிகாஸ் ஆடிட் ப்ரோக்ராம்ன்றது ஆடிட்டர் வந்து ஏன் இவ்வளவு தெளிவா டீடைல்டா ஸ்பெசிபிக்கா எழுதி கொடுக்குறாருன்னா
எந்த இம்பார்ட்டன்டான ஏரியாவையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவர் எழுதி கொடுக்குறாரு. ஆனா ஒரு ஆடிட் அசிஸ்டன்ட் வந்து அந்த வேலையை பார்க்கும்போது அந்த பையன் தான், குட்டி பையன் தான் நேர்ல நின்று வேலையை பார்க்கறான். அப்ப அந்த அசிஸ்டன்ட்டுக்கு தான் அந்த எக்ஸாக்ட் ஆம்பியன்ஸ்ல அந்த என்வைரன்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ளீக் ஆஃப் டவுட் வந்துருச்சுன்னா கூட உடனே ஆடிட்டர் கால் பண்ணி என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஐ திங்க் சம்திங் இஸ் நாட் ரைட். ஆனா இது எனக்கு என்னன்னு கூட சொல்ல தெரியல சார். பட் டோட்டலா அவங்க கவுண்ட் பண்ணாங்க, கவுண்டிங்லாம் கரெக்டா தான் வந்துச்சு. பட் கடைசியில இருக்கிற அந்த ஒரு 100 பீசஸ் வந்து இது டிஃப்ரெண்டா இருக்கு. கேட்டா அது வேற வெண்டார் கிட்ட வாங்கினது, இது வேற வெண்டார் கிட்ட வாங்கினதுன்னு சொல்றாங்க. வேற வேற வெண்டார் கிட்ட வாங்கினா கூட அவங்க ப்ராடக்ட் ஓபன் பண்ணிலாம் பார்க்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டாங்க. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குன்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஓப்பன் மைண்டடா இருந்தாதான் ஆடிட்டர் கிட்ட கூப்பிட்டு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு சார் என்ன சொன்னாரு, ஆடிட்டர் நம்பர் மேட்ச் பண்ண சார், நம்பரை மேட்ச் பண்ணாச்சா, அவ்வளவுதான் சைன் போட்டு வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப அவர் என்ன நம்மகிட்ட ஆடிட் ப்ரோக்ராம் கொடுத்து அது பத்தி தான் வேலை பார்க்க சொன்னார், அதை பத்தி வேலை பார்த்தா போய் சொல்லக்கூடாது சொல்றாங்க. இங்க இருக்கு பாருங்க, ஆடிட்டர் ஹேவிங் ரிகார்ட் டு த நேச்சர், சைஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் த பிசினஸ், இல்ல உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல டிபெண்ட் பண்ணியோ இல்ல அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கை வச்சு அவர் வந்து ஒரு ஆடிட் ப்ரோக்ராம டிசைன் பண்ணிருப்பாரு. the auditor would have framed the audit program. அதை வச்சுதான் தி அசிஸ்டன்ஸ் வில் ஒர்க். ஓகேவா? அதை ஏன் நம்ம வந்து அந்த ஆடிட் ப்ரோக்ராம வடிவமைச்சிருக்கோம்னா இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றோம். விச் மீன்ஸ் நீ படிக்கும் போது மொத்தம் 12 சாப்டருக்கு இந்த 3 சாப்டர் மிஸ் பண்ணிடாத நான் சொல்லி அனுப்புறேன் என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு. அவன் அந்த 3 சாப்டர் மட்டும் தான் பார்ப்பான், வேற எதையுமே பார்க்க மாட்டான். நான் என்ன சொல்றேன், 3 சாப்டர் மிஸ் பண்ணிடாதுன்னு சொல்றேன். ஆடிட் ப்ரோக்ராம் சம்திங் லைக் தட், டோன்ட் மிஸ் தீஸ் 3 சாப்டர்ஸ். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆடிட்டர் எழுதி கொடுத்து அனுப்புறாரு. அதுக்குன்னு மற்ற 8ஐயும் நீ பார்க்கவே பார்க்காத அப்படின்னு அர்த்தம் இல்ல. அப்ப அந்த 8 விஷயம் ரிலேட்டடா ஏதாவது நடக்கும்போது அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு தோணுச்சுன்னா ஆடிட் அசிஸ்டன்ட் ஹேஸ் டு கம் அண்ட் டெல் த ஆடிட்டர். அதை விட்டுட்டு நீங்க ஆடிட் ப்ரோக்ராம் அதை நீங்க சொல்லவே இல்லை, அதனால நான் அதை வந்து உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும்போது ஆடிட்டர் அந்த ப்ரோக்ராம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைச்சுப்பாரு, கஸ்டமைஸ் வேணா பண்ணிப்பாரு, டிபெண்டிங் அப்பான் தி அவுட்கம் ஆஃப் தி இனிஷியல் ப்ரொசீஜர்ஸ் வச்சு அவர் ஆடிட் ப்ரோக்ராம் இன்னும் கூட அவர் கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் ஒன்லி அ டாக்குமெண்ட் வேர் மினிமம் இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் தட் ஆர் டு பி டன். அந்த மினிமம் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் தான் அவர் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் தான் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர தட் டசன்ட் மீன் அதுல இருக்கிறத மட்டும் செஞ்சா போதும் வேற எதுவுமே செய்ய வேணாம்னு அர்த்தம் கிடையாது. அதனால இஃப் த அசிஸ்டன்ட் finds something that is not correct அப்படின்னு அவனுக்கு தோன்றது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா he should note that and he should report all the significant matters to the auditor. அதை அவன் பண்ணணும்னா அவன் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஓப்பன் மைண்டா வச்சுக்கணும். பியாண்ட் த ப்ரோக்ராம், அவன்கிட்ட ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் கையில கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணா போதும்னு இல்லாம பியாண்ட் த ஆடிட் ப்ரோக்ராம் அவன் சில விஷயங்களை கவனிச்சு ஓப்பன் மைண்டடா இருந்தா தான் அவனால அதை கவனிக்க முடியும். அப்பதான் அவனால சிக்னிபிகன்ட் மேட்டர்ஸ் என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு whichever that comes to the notice of the audit assistant, he has to go and tell to the engagement partner அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So the assistant has to keep an open mind. அதுக்கப்புறம் periodic review of the audit program. அதேதான், எப்படி நம்ம ஆடிட் பிளானிங்க சிக்னிபிகண்டான ஈவெண்ட் எதாவது நடக்கும்போது நம்ம சேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் பீரியாடிக்கானா வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் சேஞ்சஸ் இன் ஆடிட் ப்ரோக்ராம் என்னென்னலாம் பண்ணணும் based on the behavior of the client, based on the way that client has cooperated with you. அதெல்லாம் வச்சு உங்களோட ஆடிட் ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம் based on the knowledge of the client that you make on that you get receiving from the other end. அதை வச்சு நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, பீரியாடிக் வியூ ஆஃப் த ஆடிட் ப்ரோக்ராம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பெனியை பத்தி ரெக்வஸ்ட் நாலேஜ், போதுமான அளவு எவிடன்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் கிடைக்க நமக்கு தெரியும் நம்மளோட ஆடிட் ப்ரோக்ராம் இன்னும் எந்த அளவுக்கு இன்டெப்தா மாறணும்னு. ஸோ அது நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆடிட் ப்ரோக்ராம் இன்னும் கூட கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அதை நம்ம பண்ணல, நமக்கு வந்து எவ்ரி வீக் நமக்கு அந்த கம்பெனி பத்தி என்ன தெரிய வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடிட் ப்ரோக்ராமை எவால்வ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அதை பண்ணலன்னா என்ன ஆகும்னா பழங்காலத்து ஆடிட் ப்ரோக்ராமை இன்னமும் உட்காந்து அப்படியே அரைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அது என்ன ஆயிடும், ஒரு அப்சல்யூட்டா ஒரு வேஸ்டான ஒரு ப்ரோக்ராம் ஆயிடும். ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட், அது எதுக்கு ஃபாலோ பண்றீங்க, அந்த மாதிரி தேவையே இல்லாத ஊசி போன வடையை ஏன் சாப்பிடுறீங்கன்ற மாதிரி அப்சல்யூட் ப்ரோக்ராம் உட்காந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போமே தவிர அது ஒரு அப்டேட்டடாவே இருக்காது.
So keep on updating the audit program based on the experience of the auditor with that of the client அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இல்லைன்னா நீங்க அந்த பழைய இனிஷியலி நீங்க ஃபார்ம் பண்ண அந்த ஆடிட் ப்ரோக்ராம் தான் நீங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நெக்லிஜென்ட்டா நம்ம வந்து ஆடிட் பண்ற மாதிரி ஆயிடும். அதை அப்டேட்டே பண்ணாம விட்டுட்டோம்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது நம்ம மேல ஆடிட்டர் மேல கேஸ் வந்துச்சுன்னா ஆடிட்டர் தான் அந்த லீகல் கான்சிக்வன்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா ஆரம்பத்துல ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் போட்டு அதே கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம்னா தட் இஸ் நாட் கரெக்ட். ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா போடுறோம், அப்புறம் ஒரு 1 வீக் ஆடிட் பண்றோம். அந்த 1 வீக் ஆடிட் பண்ணும்போது நமக்கு தெரிய வருது அந்த கம்பெனி பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிய வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆடிட் ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அப்டேட் பண்ணலைன்னா தென் தட் இஸ் யுவர் ஃபால்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஒவ்வொரு அசிஸ்டன்ட்டுமே அந்த ஆடிட் ப்ரோக்ராம்ல இருக்கிறத கண்டிப்பா அன்ஃபெயிலிங்லி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜாப். ஓகேவா? மற்றபடி வேற ஒன்றும் கீவேர்ட்ஸ் இல்லை. சும்மா வேணா அதெல்லாம் படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா ரெவ்யூ பண்ணணும்னு சொல்லுவாங்க. பீரியாடிக்கல் ரெவ்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ன்றாங்க. அப்பதான் நமக்கு வந்து ஆடிட் ப்ரோக்ராம்ல தேவையில்லாத சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம், தேவைப்படுற ஐட்டம்ஸ் அல்லது இல்லாம இருக்கலாம். அந்த இன்அடிக்வசிஸையும் இன்அடிக்வசினா தேவைப்படுற விஷயங்களை நீங்க ஆட் பண்ணாம இருக்குது. தட் இஸ் கால்ட் இன்அடிக்வசிஸ் இன் தி ஆடிட் ப்ரோக்ராம். ரிடண்டன்சிஸ்னா தேவையே இல்லாததெல்லாம் நிறைய இருக்கும். நம்மளே ஆடிட் பண்ண போது ஒரு சர்வீஸ் செக்டர்ல அங்க எதுக்கு இன்வென்ட்ரி அங்க இருக்கவே இருக்காது. ஆனா இன்வென்ட்ரியை பத்தி 13 பேஜ்க்கு செக்லிஸ்ட் இருக்கும். அது தேவையில்லாத தூக்கு வெளியில தூக்கிடுங்க. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டா இந்த கம்பெனி பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எல்லாமே சோஷியல் மீடியால உட்காந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் என்டிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம மோர் அபவுட் தி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரே நம்ம வந்து ஆன்லைன்ல தான் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆடிட் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இன்அடிக்வசிஸ் இந்த ஆடிட் ப்ரோக்ராம் அண்ட் ரிடண்டன்சிஸ் இந்த ஆடிட் ப்ரோக்ராம் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நம்ம பீரியாடிக் ரிவ்யூ பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ ஆடிட் ப்ரோக்ராம் நம்ம பீரியாடிக் ரிவ்யூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இனிஷியலா கொடுத்துருக்கிற ஆடிட் ப்ரோக்ராமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அதை அந்த ஆடிட் அசிஸ்டன்ட் ஒரு பைபிள் மாதிரி நினைச்சு ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் நீங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? ஹவு டு யூ ரைட் அன் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இதுல ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. அந்த 7 பாயிண்ட் வேணா நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க. எப்படி? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கோப் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. தட் இஸ் இப்போ நீங்க ஒரு ஆடிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன 100 டிரான்சாக்ஷன் செக் பண்ண முடியாது, 100ல ஒரு 30-40 தான் செக் பண்ண முடியும். அப்போ ஆடிட் சாம்பிள் எடுத்து தான் நீங்க செக் பண்ண முடியும்னா அது மாதிரி தான் நீங்க you have to prepare the audit program. You can't check all the transactions. So stay within the scope and limitation of the assignment. Number 2, prepare a written audit program. கண்டிப்பா why not written audit program prepare பண்ணுங்க. What are the procedures that you have to implement? அதை prepare பண்ணுங்க. Number 2, ஈஸியா கிடைக்கக்கூடிய எவிடன்ஸை மட்டுமே நீங்க வந்து பாருங்க. ரொம்ப செலவு பண்ணி இங்க அமெரிக்கா போனாதான் கிடைக்கும் அப்படின்றத விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம் இருக்கு. எந்த எவிடன்ஸ் ஈஸியா கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி எந்த எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனில பேலன்ஸ் ஷீட் எழுதி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி இன்வென்டரி வந்து 5000 ருபீஸ்க்கு இருக்குன்னு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னா இவங்களுக்கு ஒரு வேர் ஹவுஸ் இருக்கா, இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இன்வென்டரி இருக்கானே டவுட்டா இருக்கு. அப்ப நீங்க நேர்ல போய் பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நிஜமா ஒரு வேர் ஹவுஸ் இருக்கான்னு. சோ எந்த மாதிரி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி அப்ராப்ரியேட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஐடென்டிஃபை தி பெஸ்ட் எவிடன்ஸ் தட் வில் கிவ் யூ ப்ராப்பர் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து apply only those steps and procedures which are useful in accomplishing verification purpose in the specific situation. இதுதான் நான் சொன்னது. apply only those steps and procedures which are useful in accomplishing the verification purpose in the specific situation. For example, ஒருத்தவங்க வந்து லேண்ட் எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு நாங்க லேண்ட் வச்சிருக்கோம் திருவாரூர்லன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு திருவாரூர்ல இந்த கம்பெனிக்கு லேண்ட் இருக்குன்னு தெரியும். பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட், அது நிஜமா 10 lakhs தான், அப்படி 10 lakhs தானான்னு மட்டும் உங்களுக்கு டவுட். இவங்களுக்கு திருவாரூர்ல லேண்ட் இருக்கு, நீங்க செக் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த லேண்டை கூட நீங்க பாத்திருக்கீங்க. பட் ஸ்டில் அது 10 லட்சம் ரூபாயோன்னு உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்க டவுட் என்ன? லேண்ட் இருக்கா இல்லையாங்கிறதுல டவுட்டா, இல்ல அதோட வேல்யூல டவுட்டா? அதோட வேல்யூல தான் டவுட். அப்ப நேர்ல போய் லேண்டை பார்த்துட்டு வர்றதுனால ஏதாவது உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க, அதுல எத்தனை லட்சம் ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. இல்லையா இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டுன்னு பாருங்க திருவாரூர்ல அந்த ஏரியாவுக்கு. அப்பதான் உங்களுக்கு அந்த டவுட் கிளாரிஃபை ஆகும். அதனால நீங்க ஆடிட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி டவுட் வந்தா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது லேண்ட் இருக்கா இல்லையானே உனக்கு டவுட் வந்துச்சுன்னா நேர்ல போய் லேண்ட் இருக்கா இல்லையான்னு பாரு. அதுதான் ஆடிட் ப்ரொசீஜர்.
உனக்கு வேல்யூல டவுட் வந்துச்சுன்னா மார்க்கெட் ரேட் எடுத்து பாருங்க, இல்ல கைட்லைன் ரேட் எடுத்து பாருங்க. அதுதான் ஆடிட் ப்ரொசீஜர் அப்படிங்கறத அவனுக்கு தெளிவா எழுதுங்கன்னு சொல்றாங்க ஆடிட் ப்ரோக்ராம். அதுக்கு அடுத்தது இன்க்ளூட் த ஆடிட் ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஆடிட் பண்றதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ், அந்த சேல்ஸை நீங்க ஆடிட் பண்றதுடைய அப்ஜெக்டிவ் என்ன? அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, முதல்ல எல்லா சேல்ஸ் டிரான்சாக்ஷனும் அக்கௌண்ட்ல கொண்டு வந்திருக்காங்களா, எல்லாத்தையும் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா, எதுலயும் வந்து அண்டர் ரெக்கார்டிங் ஏதாவது இருக்கு, அதாவது அண்டர் என்ன சொல்றது, 100 டிரான்சாக்ஷன் நடந்திருக்காங்க, 90 தான் கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல 100 கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி. அதுதான் அப்ஜெக்டிவ். சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட ஆடிட் அப்ஜெக்டிவ். இது அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். இப்ப இதுவே வந்து பிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூவேஷன் கரெக்டா போட்டிருக்காங்களா, அந்த பிக்ஸ்ட் அசெட்ஸ் இப்பயும் அப் டு டேட்டா இருக்கா, இப்பயும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா, அதெல்லாம் நம்ம பாக்குறது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவை செக் பண்ணும்போது நாங்க ஆடிட் அப்ஜெக்டிவ் என்னன்றது கிளியரா அந்த ஆடிட் அசிஸ்டன்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. அப்பதான் அவனால ப்ராப்பரா ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னென்ன எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க நார்மலா என்ன பண்ணணும், எப்படி கோஆர்டினேட், எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த 7 பாயிண்ட் தான் நீங்க ஆடிட் ப்ரோக்ராம் எழுதும் போது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய 7 பாயிண்ட் வந்து இதுதான். இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கண்டிப்பா ஒரு தடவை இன்னைக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தா திஸ் யூ கேன் டூ. ஓகேவா? டு யூ ஹேவ் எனி டவுட் அன்டில் திஸ்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா உங்களுக்கு?